இட்டாலியில் அந்த கூட்டத்தில் அஜித் அவர்கள் பேர் சொல்லப்போ கூட யாருமே பெருசாக கத்தவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு அவார்டு வாங்குறத பெருமையாக நினைக்கிறவர் ஏன் இங்கே ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இன்னுமே தயக்கப்பட்டு இருக்காரு? இல்லை இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் சினிமாவை எப்போவுமே ரொம்ப ரொம்ப தள்ளி தான் வைக்கிறார். அவர் இந்த சினிமா தான் அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துச்சு, புகழை கொடுத்துச்சு, பணத்தை கொடுத்துச்சு. இது எதையுமே அவர் மனசில் நினைக்கவே இல்லை, எதிர்காலத்தில் நினைக்க மாட்டார். அவருக்கு ஒரே நோக்கம் ரேஸ் தான். அதற்கான ஸ்பான்சர் வேணுங்கிறதுக்காக தான் அவர் பேட்டிகளே கொடுக்குறாரு. இல்லைன்னா அந்த பேட்டியை கூட அவர் கொடுக்க மாட்டார். இப்போ அவர் ஒவ்வொரு பேட்டிலையும் வலியுறுத்துகிற விஷயம் என்ன, இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, ஒரு கிரிக்கெட்டுக்கு பண்ணும்பொழுது ஏன் இதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க, இது பரவலாக மக்களை போய் சேரணும். யாருக்கு பேட்டி கொடுக்குறாரோ அவங்கள்ட்டே சொல்கிறாரு, இது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க இந்த விளையாட்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ரேஸின் மீது தான் அவர் கவனமெல்லாம் இருக்கே தவிர சினிமா மேலே அவருக்கு எப்போவுமே இருந்ததில்லை. ஸோ அதன் காரணமாக தான் அவர் பெரும்பாலும் இங்கே இருக்கிற இந்த அவார்டு நிகழ்ச்சிகள்லாம் அவர் தவிர்த்தது. எவ்வளோ பெரிய அவார்டாக இருந்தாலும் அது நமக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர் அவர். அந்த பக்கம் பெஸ்ட்டு டிரைவர் அவார்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை அவர் வாங்க போகிறாரு. அது அவருடைய கனவு. அது நம்ம அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது?